இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நவராத்திரி 6வது நாள். அன்னை மகாலட்சுமியை வழிபட உகந்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, நமக்கு அருளும் பொருளும் தந்து வளமான வாழ்க்கைக்கு நம்மளை செல்வ செழிப்பை அடைய வைக்கிற ஒரு மகாலட்சுமி அன்னையினுடைய மந்திரம். இது நம்ம செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லிட்டு வர்றது ரொம்பவே விசேஷம். அன்னை மகாலட்சுமி ஆனப்பட்டவங்க 8 தெய்வீக திருக்கோலத்தில் காட்சி தராங்க. ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தைரியலட்சுமி. இப்படி 8 திருக்கோலத்தில் நமக்கு வேண்டிய அருளும் பொருளும் தருவாங்க. இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தையும் விளக்கத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம்: யா ரத்னாம்புஜ வாசினி விலாசினி சண்டாக தேஜஸ்வினி யா ரத்னாம் ருதிராம்பர ஹரிசகி யா ஸ்ரீ மனோவாதினி யா ரத்னாம்கர மந்தனாத் பிரகடிதா விஷ்ணோ ஸ்வயா ஏகிநீல சா மா பாது மா மனோரமா பகவதி லக்ஷ்மீஷ பத்மாலயா. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மீஷ பத்மாலயாம், மகாலட்சுமி அன்னை ஆனப்பட்டவங்க தாமரை மலரில் குடியிருக்காங்களாம். அதுவும் ரத்னாம்புஜ, வைர வைடூரிய ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சு சண்டாக தேஜஸ்வினி, சூரியனை போல பிரகாசமான தேஜஸோடு இருக்காங்களாம். அஹரி, அது மட்டும் இல்லாமல் ஹரிசகி, நாராயணனுடைய பத்தினி ஆனப்பட்டவங்க. மனோவாகினி, நம்ம நினச்சத எல்லாமே கொடுக்குறவங்க. ரத்னாம்கர மந்தனாத் பிரகடிதா, அதாவது முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கரையிற வேலையில் வெளிவந்தவங்க. விஷ்ணு ஸ்வயா ஏகிநீல, அதாவது பகவான் நாராயணரையே மணந்தவங்க. மனோரமா, மனம் கவர்ந்தவங்க. பகவதி மாம் பாது, பாது அப்படின்னா காப்பாற்றுதல் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். மாம் பாது, என்னை காப்பாற்றணும். லக்ஷ்மீஷ பத்மாலயா, பத்மாலயத்தில் குடியிருக்கிற அந்த மகாலட்சுமி அன்னை ஆனப்பட்டவங்க எனக்கு அருளும் பொருளும் தந்து வளமான வாழ்க்கையை தரணும், எல்லாம் கெட்ட விஷயத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.